உலக பொதுமொழியாக தமிழ் மொழியை அறிவிக்க பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். பல பிரதமர்களிடம் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தேன். காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் பேட்டி. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தரணம்பேட்டை பகுதியில் அத்தி இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி சார்பாக 7வது இயற்கை மருத்துவ தின விழாவை முன்னிட்டு இலவச இயற்கை மருத்துவ முகாம் மற்றும் இயற்கை உணவு கண்காட்சி நடைபெற்றது. இதில் இயற்கை முறையில் செய்யப்பட்ட உணவு வகைகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டது. அத்தி கல்வி குழுமம் தலைவரும் சிறுநீரக நிபுணர் டாக்டர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன், குடியாத்தம் எம்எல்ஏ அமலு விஜயன், குடியாத்தம் நகரமன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு இயற்கை உணவு கண்காட்சியை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பார்வையிட்டனர். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன், உலக பொதுமொழியாக வேண்டுமென்றால் ஐக்கிய பொது சபையில் தீர்மானம் கொண்டு வர வேண்டும். அதில் இந்தியா ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும். அதில் உலக பொதுமொழியாக தமிழ் மொழியை கொண்டு வர வேண்டும். யாதுமூரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் கனவு நிறைவேறும். அதற்காகத்தான் நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் இருந்து ஒவ்வொரு பிரதமருக்கும் கோரிக்கை வைத்து வருகிறேன். ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து வருகிறேன். தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து உலக பொதுமொழியாக தமிழ் கொண்டு வர வேண்டும். உலகத்திலேயே முதல் பிறந்த மொழி தமிழ் மொழிதான். அந்த தமிழ் மொழியினை உலக பொதுமொழியாக ஆக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை என குமரி ஆனந்தன் தெரிவித்தார். அந்த உலக பொதுமொழியை நமக்கு கொண்டு வரும். அப்போதுதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா ஊரும் என்னுடைய ஊரு தான், எல்லா மக்களும் என்னுடைய உறவினர்கள் தான் என்று கணியன் பூங்குன்றன் போது கனவாகும். அதற்காகத்தான் நான் இப்பொழுது நமது நரசிம்மராவ் காலத்தில் இருந்து ஒவ்வொரு பிரதமருக்கும் எழுதி கொடுத்திருக்கிறேன். ஒரு தீர்மானம் கொண்டு வர, ஒரு தீர்மானம் கொண்டு அது முன்பு இப்பொழுது நரேந்திர மோடியாவது ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து உலக பொதுமொழி வேண்டும்.